Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு வீட்ல அதாவது கருவேப்பிலை கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுனா அதை வந்து துவையல் கூட நம்ம செய்யலாம். அதாவது ரொம்ப ஹெல்தியானது. அதாவது முடி வந்து உதிர ஆரம்பிச்சதுனா கூட நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு கருவேப்பிலையில. இது வந்து என்னன்னா 4-5 கொத்து இருந்தாலே போதும். அதாவது ஈர்க்கு இருந்தாலே போதும். நம்ம ஈஸியா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan வெச்சுக்கலாம். panல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இது கொஞ்சம்னா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே. இதை ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. இதுக்கு ஒரு தக்காளி இருந்தாலே போதும். நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னென்னா நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணணும். பச்சையாக ஆட் பண்ணிங்கன்னா தான் இதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் புதினா மட்டும்தான் நம்ம வதக்கி செய்யணும். அவ்வளோதான். அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை துவையல் ரெடி. கருவேப்பிலை துவையல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன சாதத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். அதாவது இட்லி தோசைன்னா நீங்கள் என்னென்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. துவையல்னால் நீங்கள் வந்து சாதத்து கூட கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Pebbles Tamil.